எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை பாய்ஸ் வந்துட்டோம். முக்கியமா இன்னைக்கு லா கூல் வந்துட்டாரு. நேயர்களே, அதே மாதிரி மட்டு நம்மளோட முதலாளி நானே எல்லாம் வந்துட்டோம். 2 மேட்ச் இன்னைக்கு. நான் ஏற்கனவே முன்னாடி பின்னாடின்னு சொன்னேன். முன்னாடி நடந்த மேட்சை பத்தி தான் நம்ம பேச போறோம். பின்னாடி நடந்த மேட்சை பத்தி பின்னாடி பேச போறோம். முன்னாடி நடந்த டிசி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் வைசாக்ல. அதாவது போன தடவை சொன்னோம், அந்த கிரிக்கெட் ஆடலாம், ஃபுட்பால் ஆடலாம், அந்த டைலாக் சொன்ன லாக்கூல் கிரிக்கெட் கில்லியில வந்த டைலாக் திருப்பியும் வந்து அடம் பிடிச்சாங்க எஸ்ஆர்ஹெச். அதே மாதிரி தான் நான் விளையாடுவேன், தலைகீழாகத்தான் சம்மர் அடிப்பேன் அப்படின்னு அடிச்சாங்க. விக்கெட் போயிட்டே இருந்துச்சு. இதுல முக்கியமான டாக்கிங் பாயிண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேன். அவங்க வந்து அப்ரண்ட் பிளானே வந்து ஸ்டார்க்கை வச்சு அவங்களுடைய ஹெட்டு டாப் ஆர்டர் காலி பண்ணும் அப்படின்றத அவர் சிறப்பாக அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டை பிளான் பிக்கு போகாம. அதனால தான் நான் நம்ம ப்ரிவியூவில் கூட சொன்னேன், அக்ஷர் குல்தீப்பை ஃபுல்லாக யூஸ் பண்ணும் இன்கேஸ் சர்வைவ் த நியூ பால் அப்படின்னு. அதுக்கான பேச்சுக்கே இடம் இல்லை. பிளானேவே சூப்பராக கொண்டு போயிட்டாங்க. அதுவே ஒர்க் அவுட் ஆனனால அங்கேருந்தே தேவர் பிஹைண்ட். இனிஷியலாகவே தேவர் ட்ரைன் டு கேட்ச் அப். அனிகேட் வர்மா எக்ஸ்ட்ரானரி ஆடினாரு, பட் தட் வாஸ் நாட் குட் இனஃப் அட் தி எண்ட். அதனால ஒரு காம்ப்ரிஹென்சிவ் வின் ஃபார் டிசி. இதை பற்றி நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். மட்டு ஸ்டார்க் போன இது பண்ண மாதிரி முடிச்சு விட்டாரு. என்ன போன தடவை எல்லாரையும் போல்ட் ஆக்குனாரு, இந்த தடவை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டாரு. கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 2-3 விக்கெட் விழுந்த அப்புறம் நிதிஷ் ரெட்டி, இஷான் கிஷன் கொஞ்சம் அக்ரஷன் கம்மி பண்ணி விளையாடிருக்கலாம், பிளே அவுட் பண்ணி. பட் அந்த மூட்ல இல்ல அவங்க. அவங்க வந்து இப்பயும் ஒரு வெட்டோரியும் கமெண்ட்ஸும் நாங்க இப்படித்தான் ஆடுவோம் அப்படின்றாங்க. தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. கொஞ்சம் சில இதெல்லாம் கொஞ்சம் பேட் பிளே. அபினவ் மனோகர் இவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த சமயத்துல கொஞ்சம் கம்மி பண்ணி விளையாடிக்கலாம். குல்தீப் யாதவ் அட்லீஸ்ட் அந்த ஓவர்னாச்சு ஓகே, அவர் மதிச்சு அதை விட்டு அதுக்கப்புறம் 4 ஓவர் அடிக்கல பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு 20-30 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா க்ளோஸா இருந்திருக்கும்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா அதையும் கன்வின்சிங்கா தான் இது பண்ணாங்க. இது ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட் தான். அவங்க வந்து நார்மலா விளையாண்டுருந்தாலே 200+ வந்திருக்கும். 200 அதுவும் வந்து ஜேஎஃப்எம் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவா தான் விளையாண்டாரு. கன்சர்வேட்டிவா இல்ல, அவர் அடிக்க தான் ட்ரை பண்ணாரு, அடிக்க முடியல அவரால. பீட்டர்சன் வந்து ரொம்ப அவரை இது பண்ணிட்டு போனாரு. அதான் அதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் 2 4 6 அடிச்சோன்னே அதுக்கப்புறம் ரொம்ப டேமா அவுட் ஆனாரு. அதான் அது இன்னும் கொஞ்சம் 20-30 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா மேபி சம் இது நடந்திருக்கலாம். இல்ல, இது நல்ல பேட்டிங் பிச். சோ அன்லஸ் அவங்க ஒரு 200 வழக்கையும் ஸ்கோர் பண்ற மாதிரி ஸ்கோர் பண்ணியிருந்தா தான் இட் பீன் டிஃப்ரெண்டா எனக்கு தோணுது. இல்லாட்டி எதனால அவங்க சேஸ் பண்ணியிருப்பாங்க. தேவர் குட் ஃபார்ம். இவர் பாஃப் ஆடினதை வச்சு இவங்க பவுலிங் வந்து அந்த அளவுக்கு பெனிட்ரேட்டிவா இல்ல. ஹர்ஷல் பட்டேல் மட்டும் தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி போட்டாரு. மற்றபடி ஷமி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணல. அதே மாதிரி கமெண்ட்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணல. தேவர் கிவிங் ஆஃப் ரன்ஸ் ஈஸிலி. பட் we have to give credit to DC's bowling. அவங்க ஸ்டார்க் வச்சு பிளான் ஒர்க் அவுட் பண்ணாங்க. முகேஷ் குமார் அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி போட்டாரு. விக்கெட்ஸ் விழுந்துருச்சு. எண்ட் ஆஃப் த டே முடிக்கிறப்ப கமெண்ட் சொல்லியிருக்காரு, நாங்க ப்ராபப்லி ஹேவ் டு திங்ஸ் டிஃபரெண்ட்லின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இன்னைக்கு பார்ப்போம். அதுவும் இல்லாம அவங்க வந்து கொஞ்சம் அபினவ் மனோகர் கமின்ஸ் தான் விளையாடி இருந்தாங்கன்னா, முல்டருக்கு பதில் ஜாம்பா வந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன் இருந்திருக்கும். இன்னொரு ஸ்பின் ஆப்ஷன் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்களுக்கு அன்சாரி தான் 3 விக்கெட் எடுத்தாரு. கொஞ்சம் ஸ்பின் ஆச்சு பிச். ஆக்சுவலா பேட்டிங் பிச்சா இருந்தாலும் ரொம்ப ஹோல்ட் ஆகலனாலும். ஸோ அதுவும் வந்து முல்டர் வரலன்னா ஜாம்பா வந்திருந்தாருன்னா இன்னொரு ஆப்ஷன் இல்லை. அந்த நேரத்துல எதுக்காக அவங்க முல்டரை போய் கொண்டு வந்தாங்க? அதான் கப்பலே மூழ்கிருச்சு, அதுக்காக எதுக்கு முல்டரை கொண்டு வந்தாங்க? அது கரெக்டா? இந்த கப்பல் முழுகும் போது வயலின் வாசிப்பாங்களா டைட்டானிக்ல, இப்ப எதுக்கு அதை சொன்ன? சரி, ஓகே, அது கரெக்டா இல்லையா அதை சொல்லு. இல்ல, முல்டரை கொண்டு வந்ததுக்கு அவங்க பேட்டிங் தான் கொண்டு வரணும்னா சச்சின் பேபியை கொண்டு வந்துட்டு போறாங்க. அதுதான் சொல்றேன். யாரு அந்த நேரத்துல அதிகமா 6 அடிக்க முடியுமோ கொண்டு வந்திருக்கலாம். அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. முல்டர் பவுலிங் கிடைச்சா தோத்ததுக்கு அப்புறம் சும்மா ஒரு ஓவர் கொடுக்கணுமே தான் கொடுத்தாங்க அவருக்கு. ஒன்றும் அப்ரண்ட் நியூ பால்ல கொடுக்கல. அதனால அது அந்த ஒரு வேஸ்டட் இம்பேக்ட்ஸ் தான் அது. ஸோ போர் தான் அவங்க கேம் வந்து அவங்களுக்கும் தெரியும் ஸ்டார்க் ஹார்டாக வருவாருன்னு. அதனால தான் நான் ப்ரிவியூலே அப்படி சொன்னேன். ஏன்னா பிளானே அவங்களும் ப்ரிப்பேர்டாக தான் வருவாங்க ஸ்டார்க்குக்கு. ஸோ அது ஃபெயிலியர் ஆனாலும் தே ஷுட் கோ வித் அக்ஷர் அண்ட் குல்தீபன் அட்டாக் தம் அப்படின்னு. பட் அவங்களும் வந்து ஓவர் கான்ஃபிடண்டாகவே மேட்ச் முடிஞ்சிருச்சு. பட் கிரெடிட் டு டிசி, நல்லா விளாண்டாங்க. ஃபேஃப் ஆஸ் யூஷுவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சார். இதுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஓப்பனர்ஸ் வேணும் அப்படிங்கிறது. அதை சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து அபிஷேக் போலும் நல்லா ஆடினாரு. கேஎல் ராகுல் வந்து அடிக்க பார்த்தா அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்சே நான் சொன்னேன் நல்ல ஃபார்முக்கு வராரு ஸ்டப்ஸ் திருப்பின்னு. யூ வாஸ் ஆல்சோ இன் குட் ஃபார்ம். ஸோ காம்ப்ரிஹென்சிவாக டிசி ஜெயிச்சிட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கல 2 out of 2 ஜெயிச்சு தே ஆர் சிட்டிங் வெரி பிரிட்டி இன் திஸ் ஐபிஎல். கேஎல் ராகுல் ஸ்ட்ரைக் ரேட் 300. இது எல்எஸ்சி பண்ணியிருந்தாங்கன்னா நேரம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்ப பண்ண மாட்டாங்கல்ல.
லாகூர் அதே நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதான் ஸ்டார்க்கோட பெஸ்ட் எவர் 5 விக்கெட் ஹால் தானே ஐபிஎல்ல. ஃபர்ஸ்ட் T20 இதுலயே ஃபர்ஸ்ட் 5 விக்கெட் ஆல் இவ்வளவு ஐபிஎல் நாள் மட்டும் இல்ல. மத்த டீமை சொல்லல, மத்த டீம்ல இருக்கும்போது எப்படி இருந்தாரு, ம் இப்ப இருக்கும்போது நல்லா இருக்காரு. அவர் சாதா ஸ்டார்க்கா டோனி ஸ்டார்க்கா இப்ப? இப்ப வந்து டோனி ஸ்டார்க் பார்ட் 3 இருக்காரு. தெரியலன்றீங்களா? பட் தென் பட் ஸ்டார்க் எடுத்த விக்கெட்ல ஓகே, டிராவல் ஷேட் விக்கெட் தவிர மத்ததெல்லாம் இவங்களா எனக்கு இன்னும் அடிக்க பார்த்து இது பண்ண மாதிரி தான் இருந்துச்சுல்ல. அவங்க கொடுத்ததுதான் அதேதான். நிதிஷ் ரெட்டி ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிட்டாரு, ப்ரீமெடிட்டேட்டட் அதை வந்து அடிச்சாகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் வந்து ஷஃபிள் பண்றதை பார்த்து இவர் ஸ்லோ பால் போட்டு விட்டாரு. அப்படிதான் அவர் அவுட் ஆனாரு. இஷான் கிஷான் வழக்கம் போல அதை அவர் ஹாஃப் ஆர்டரா அடிச்சு அது ஒரு கேட்ச். அதாவது இவங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 விக்கெட் கட் ஆஃபா வச்சுக்கணும். பவர் பிளேக்குள்ள 3 விக்கெட் விட்டா கொஞ்சம் டீப்பா கேம் எடுத்துட்டு போகணும் அப்படின்றது கூட இல்லாம நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னா அப்படிதான் ரிசல்ட் வரும். இல்ல ஆமா, அது அட்லீஸ்ட் அவங்க பேட்ஸ்மேன் கொஞ்சமா செட்டில் ஆக டைம் எடுத்துக்கலாம். டிராவிஸ் ஹெட் விடுங்க, அபிஷேக் சர்மா விடுங்க, இஷான் கிஷான்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 10 runs அட்லீஸ்ட் he need take some time. அவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 100 அடிச்ச நினைப்பிலே இன்னும் இருக்காரு. அதனால இஸ் பிட் கோட்டசாமி எந்திரி கோட்டசாமி அப்படின்னு பண்ணணும் அவரை. அவர்தான் மிஸ் இல்லையா இருக்கு. ஆக்சுவலா அனிகேத் வர்மா வந்து 6 runsலயே அவுட் ஆக வேண்டியது. அபிஷேக் பொருள் கேட்ச் டிராப் பண்ணாரு. அப்படி போயிருந்தா கேட்ச். ஒரு But then கீப்பர் நல்ல players வந்து பண்ணியிருந்தா they make use of the opportunities இல்லையா? அது மிஸ் பண்ணாங்கன்றது மைண்ட் பிளே ஆகாம இல்ல அப்படி மிஸ் he பண்ணி made use of the opportunity. இந்த டோட்டல் இன்னும் கம்மியா இருந்திருக்குமோன்னு இன்னொரு இது யோசிக்கணும். ரோஸ் அப்பயே லூஸ் பண்ணியிருந்தா சச்சின் பேபி வந்திருப்பாரு. வந்திருப்பாரா? இல்ல அவ்வளவு சீக்கிரம்னா அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெற்றி. பட் தென் ஸ்டில் டிஃபிகல்ட் தான். அவங்களோட கால் வந்து அவங்களுக்கே வெளிச்சம், அவங்களுடைய டாக்டிக்ஸ் வந்து அவங்களுக்கே வெளிச்சம். அவங்க வேற லெவல்ல விளையாடுறாங்க, வேற மாதிரி தான் ரிசல்ட் வரும். அப்ப அவங்க இருட்டிலே விளையாடுறாங்களா? என்னடா என்ன வீட்லயே விளையாடுறாங்களா? இருட்டிலே விளையாடுறாங்களான்னு கேட்டேன். இருட்டுல இல்லடா, நீங்க மத்தியான மேட்ச். இல்ல அவங்க வெளிச்சம் நீங்களே. சரி, இதுதான் மிஸ் பண்ணாங்க வியூவர்ஸ். நீ ஐசியூல இருக்கோம்லாம் சொல்லி வச்சிட்டோம். நீ வேணா உடம்பு இல்லாம ஐசியூல இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். நீ வந்து ஒரு பல உயிர்களை காப்பாத்திட்டு இருக்க ஐசியூல அப்படின்ற மக்களுக்கு தெரியாம இருக்கு. இப்ப தெரிவிச்சிடலாம். சரி, இந்த மேட்ச் இவ்வளவுதான். இது அவங்க ஓவர் கான்பிடண்டா தோத்துட்டாங்க 1 லைன்ல. நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க உங்களுடைய ஃபைனல் கமெண்ட்ஸை. அப்படியே அடுத்த மேட்சுக்கு தவுவோம். DC is looking strong. They will probably be a tough one on the top. நம்ம முதல்ல DC வந்து கம்ப்ளீட்டா ரூல் அவுட் பண்ணிட்டோம். இந்த பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நாம அதுக்காக நம்ம வியூவர்ஸ் சில பேர் நம்மள கழுவி கூட ஊத்துனாங்க. பட் இட்ஸ் a long tournament. We'll see. அடுத்த மேட்சுக்கு போயிருமா? மட்டும் நீ ஏதாவது சொல்லணுமா இந்த மேட்சை பத்தி? டிசி எல்எஸ்ஜி டிசி எஸ்ஆர்ஹெச். இல்ல அதான் டெல்லி வந்து கன்வின்சிங்கா ஜெயிச்சிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் தான் இன்னும் கொஞ்சம் இனிஷியலா அக்ரெசிவா போறது, அதுக்கு தான் அவங்க இருக்காங்க, அது மாதிரி தான் விளையாடுறாங்க. தே ஹேட் சக்சஸ் லாஸ்ட் இயர், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் தே ஹேவ் டு ஓகே ஒரு 4 ஓவர் கொஞ்சம் பொறுமையாக விளையாடுவோன்ற இது கூட இல்லாமல் கன்சிஸ்டண்டா போயிட்டு இருந்தா இப்படிதான். இதே தான் ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் மேட்ச்ல பண்ணாங்க. அவங்களோட இன்டர் ப்ராக்டிஸ் மேட்ச்ல இதுதான் விக்கெட் விழுந்தாலும் அடிச்சிட்டு இருந்தாங்க. என்ன அதுல திரும்ப வந்து விளையாடலாம் ஒரு பேட்ஸ்மேன், அது மாதிரி இவங்க பண்ண முடியல. அதான் அதனால அவங்க தோத்துட்டாங்க. அவர் மறைமுகமா ஏதாச்சும் டீம் சேஞ்ச் பண்ணுவாங்களா? டீம் எனக்கு டீம் சேஞ்ச் ஒண்ணும் இல்ல. அதான் அதுதான் சேஞ்ச் பண்ணேன். ஆமா, ஏன்னா ஜீசன் அன்சாரி பியூட்டிஃபுல்லா போட்டார், அதை மென்ஷன் பண்ணல. ஹி வாஸ் எக்ஸலென்ட், டு பி மென்ஷன் அண்ட் அப்ரிஷியேட். மேபி முல்டருக்கு பதில் தே வில் கமின்ஸ் மெண்டிஸ் அந்த மாதிரி போவாங்களா? இல்ல ஜாம்பா வச்சு 2 எக்ஸ்பிரியோட போறதுல தப்பே இல்ல. பார்க்கலாம் அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு. சரி, அப்படியே கவுஹாத்திக்கு போகலாம். அவங்க வந்து இப்போ சிஎஸ்கே vs ஆர்ஆர் முடிஞ்சது. சிஎஸ்கே திரும்பியும் தோத்துட்டாங்க. போன மேட்ச் வந்து ஆர்சிபியோட மோசமா தோத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்ச் வெறுமனை தோத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பெருமையா தோத்தாங்களா? எப்படி பெருமையா தோத்தாங்களா? பெருமையா எப்படா தோக்க முடியும்? பெருமையா தோத்தாங்க, அவ்வளவுதான். they lost the match but won the hearts. ஹார்ட்டை கூட வின் பண்ணலையே, எங்க ஹார்ட்டை வின் பண்ணாங்க? இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட டாக்கிங் பாயிண்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒருத்தரா நீங்க சொல்லுங்க என்ன ஆச்சு அப்படின்னா. நம்ம எல்எஸ்ஜிக்கு சொல்லும் போது ஒன்று சொன்னோம், இவங்க வந்து கொஞ்சம் பவுலிங் வீக்கா இருக்க மாதிரி இருக்கு. அதாவது ப்ரூவ் பண்ணல, எல்லாருமே புதுசா ஜஸ்ட் அசம்பிள்டு பவுலிங் யூனிட், எல்லாம் இன்ஜுரி அப்படின்ட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங்கை போட்டு முடிச்சிடணும், அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ராங்கர் இதை பண்ணணும் அப்படின்னு. இவங்க வந்து பேட்டிங் வந்து சுத்தமா கிளிக் ஆகல, படுமட்டத்திலையும் மட்டும்னு சொல்லி நம்ம போன மேட்ச் முடிஞ்சோன்னு தான் பேசணும். பவுலிங் அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து நூர் அகமது, அஸ்வின், ஜடேஜா, பத்திரானான் சொல்றதுக்கு கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. கலீல் ஆல்சோ இன் குட் ஃபார்ம். இப்போ ரெண்டுத்தையும் பார்த்தா பவுலிங்கே பரவாயில்லன்னு தான் யாரா இருந்தாலும் நினைப்பாங்க.
அந்த இடத்துல இருந்திருந்தா நான் யாராக இருந்தாலும் டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் பண்ணியிருந்திருக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து பவர் பிளேயில் ஓவர்டன் வந்து இஸ் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர், பேட்டர் ப்ரிடாமினெட்லி. அட் மேக்ஸிமம் என்ன ஒரு மிடில் ஓவரில் ஒரு 2 ஓவர் ஏமாற்றி போடலாம். அவரை வந்து பவர் பிளேயில் கொடுக்குறாங்க. அவர் வந்து போட்டு கொடுக்குறாரு, இருந்தாங்க அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவங்க அடிச்சிட்டாங்க. அப்புறம் தேங்க்ஃபுல்லி த்ரூ நூர் அகமத்ஸ் பிரில்லியன்ஸு, அதுக்கப்புறம் கரெக்டாக டாக்டிக்கலாக பண்ணாங்க. இது இருந்த வரைக்கும், ராணா இருந்த வரைக்கும் லெஃப்ட் பத்திரனா ஹேண்டர்னால போன மேட்ச் இந்த மேட்ச் நல்லா தான் போட்டாரு. அதான் இரு நான் சொல்லி முடிச்சிடுறேன். டாக்டிக்கலி அவங்க வந்து லெஃப்ட் ஹேண்டர் இருந்த வரைக்கும் ஜடேஜா கொண்டு வரல. த மொமெண்ட் நிதிஷ் ராணா காட் அவுட், தே brought in ஜடேஜா, அதெல்லாமே ஓகே. ஆனால் நிதிஷ் ராணா அவுட் ஆக்குனது அந்த இது வந்து அஸ்வின் தான் பண்ணாரு. இப்படி இனிஷியலாக நியூ பால்லையும் கொடுத்து அதையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பத்தி ராணா இந்த மேட்ச் நல்லா போட்டார். போன மேட்சை கம்பேர் பண்ணும்போது அந்த ஒய்டு அதெல்லாம் மட்டும் கட் டவுன் பண்ணும். பட் நல்ல பேஸ் இருந்தது. பட் தென் அவங்க இன்னமும் இதை புல் பேக் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஹாஃப் டைம் அப்போ தேவர் ஹாப்பி. அவங்க வந்து 200 மேலே போயிரும்னு நினச்சோம். 180 சம்திங் புல் பண்ணிட்டோம் அப்படின்னு தேவர் ஹாப்பி. திரும்பியும் வந்து பவர் பிளேல வந்து கிக் ஸ்டார்ட் எடுக்கல. சம்ஹவ் வந்து காட்டு சுத்துனார் திருப்பதி கண்ணில் துணியை கட்டிட்டு வந்து. ஆர்ச்சர் வந்து பியூட்டிஃபுல்லாக ஓப்பன் பண்ணாரு. எக்ஸ்ட்ராடனரி ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் போட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து தேவர் பிஹைண்ட். ருத்துராஜ் வந்து கொஞ்சம் கொண்டு வந்துட்டே இருந்தாரு. பட் தென் அசரங்கா ஆல்சோ போல்ட் வெல் டுடே. கடைசியில் வந்து திருப்பி இந்த விஜய் சங்கர் எத்தனை தடவை வந்து இந்த மாதிரி கூகுளில் போல்ட் ஆயிருக்கேன். நானே ஒரு 3 வாட்டி பார்த்துருப்பேன் ஐபிஎல்ல. என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் ஓவர்டன் வாஸ் வெரி 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 இது இப்போ தப்பாக பண்ணிட்டாங்க. அவர் முன்னாடி வந்திருந்துருக்கலாம். ஜடேஜா வந்து அதே தான், ரொம்ப டூ லேட், லெஃப்ட் இட் டூ லேட். ஜடேஜாவும் தோனி லெஃப்ட் இட் வெரி வெரி லேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஓவரால் டாக்டிக்கலி வெரி புவர் அண்ட் தே டிட் நாட் இம்ப்ளிமெண்ட் இட் வெல். போத் பேட்டிங் அண்ட் bowling நிறைய மிஸ் பண்ணாங்க. இன்னமும் நிறைய கேப்ஸ் இருக்க தான் செய்யுது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நம்ம தோக்குறது அதான் 2 பவர் பிளேஸ். மற்ற மிடில் ஓவரில் ஸ்பின்னர்ஸ் நல்லா போகிறாங்க. நூர் அகமது எல்லா மேட்சும் தான் சொல்கிறேன் நான். நூர் அகமது, அஸ்வினும் வந்து ஃபர்ஸ்ட் பவர் பிளேல நல்லா ரன் கொடுத்துட்றாரு. மிடில் ஓவர்ஸில் வந்து நல்லா போடுறாரு. ஜடேஜாவும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒரு தடையும் வி ஆர் பிஹைண்ட் இந்த போத் பவர் பிளே. பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி எல்லா மேட்சுமே வி ஆர் பிஹைண்ட் த பவர் பிளேஸ். அன்லெஸ் நம்ம நல்ல பவர் பிளே பவுலர் அன்ஷுல் கம்போஜ் இல்லை யாராச்சும் முகேஷ் சௌத்ரி, யாராச்சும் ஒருத்தர் கொண்டு வந்த தவிர நம்ம பவுலிங் இப்படி தான் இருக்கும். கலீல் மட்டும் ஒரு சைடு போட்டு பிரயோஜனம் கிடையாது. வேற யாராச்சும் கொண்டு வந்து தான் ஆகணும். அதுக்கு இன்னொரு 2 மேட்ச் தோத்து பட்டாதான் மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். நீ புலம்புக்கு இத்தனை நாள் மாத்தாத சிஎஸ்கேவே 2 மாத்திட்டாங்க. அதேமா நீ போய் இல்லடா, மாத்தி என்ன பண்ணாங்க? ஓவர்டன் சாம் கரனுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? There's absolutely no difference. Both are mediocre bowlers, mediocre batsmen. ஓவர்டன் இஸ் ஸ்ட்ரைக்கிங் இட் பெட்டர் தென் சாம் கரன். அது பெட்டர் தான். பட் என்ன யூஸ்ன்ற நமக்கு ஆல்ரவுண்டர் தேவை இல்ல. பாயிண்ட் தப்பா இருக்கே. இப்ப இன்னைக்கு வந்து அவர் முன்னாடி வந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க வந்திருந்தாங்கன்னா அசரங்க பால் ஸ்பின்னர்னா அவர் நல்லா விளையாடுவாரா? அப்படி கிடையாதுடா, அப்படி கிடையாது. சொல்றேன், ஓவர்டன் வந்திருந்தா they had a very good chance of winning it. தோனி வந்து ஒரு பால் தான் ஸ்பின் ஃபேஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் போட்டாங்க. நீ வந்தா லேட்டா வரான்றீங்க அப்படின்றீங்க. பட் அதெல்லாம் இல்ல சொல்றேன். பவர் பிளே இல்ல, அதுக்குதான் சொல்றேன். ஒரு பேட்ஸ்மேனா ஓவர்டனை விளையாடணும்னா கான்வே விளையாட்டு போங்க. திருப்பாத்தி தூக்கி இல்லடா. இந்த மேட்ச மட்டும் பத்தி பேசு. இவரோட ஓவர்டனோட என்ட்ரி பாயிண்ட் வாஸ் வெரி லேட். தோனி வந்த பாயிண்ட்லயோ அதுக்கு முன்னாடியே வந்திருந்தா இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருந்திருக்கு. பட் அது வரைக்கும் போவே தேவையில்லைன்ற அந்த மேட்ச்ல. அது வரைக்கும் நம்ம போயிருக்க தேவையில்ல. நம்ம இந்த மேட்ச்ல வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல நம்ம 60-70 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப இது பண்றதுக்கு பவர் பிளே நல்லா போட்ட நம்ம ஸ்பின்னு தான் வச்சு விளாட்றோம்னா பவர் பிளே நல்லா போடணும். பவர் பிளே போடுறதுக்கு அன்ஷுல் கம்போஜும் இன்னும் பேட்டிங் விளையாட மாட்டாருல்ல. அவரும் வந்து சும்மா ஒரு 6-2 6 அடிக்க முடியும். வெற்றி அது பவர் பிளே வந்து நம்ம கேப்டலைஸ் பண்ணணும். போத் இன் பவுலிங் அண்ட் இன் பேட்டிங். நம்ம பேட்டிங் பவர் பிளே வந்து நம்ம கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும், கொஞ்சம் பிஹைண்டா தான் இருக்கும். ஆனா அது ப்ராப்ளி தி எக்ஸ்பெக்டிங் திரிபாதி டு ஃபயர் விச் டிட் நாட் ஒர்க் அவுட். அதனால கெய்க்வாட் வந்து அதை பத்தி என்ன பிளான் பண்றாருன்னு தெரியல. அவர் சொன்னது டோர்னமெண்ட் மேட்ச் முடிஞ்சவொடனே அவர் சொன்னது வந்து டிஸ்கஷன் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் they think over the next few days about how to work it out. வெற்றி டாப் ஆர்டரை வந்து மாத்த மாட்டாங்க. வெற்றி திரும்பியும் சொல்றேன், இல்ல 100% மாத்துவாங்களா? அண்ணாவை மாத்துவாங்களா? அன்ஷுல் கம்போஜ் வரணும்னா அண்ணாக்கு பதிலா தான் வரணும். அதான் பெஸ்ட் பெட். என்ன கேட்டா அண்ணாவுக்கு பதிலா வேற யாராவது. ஆனா மற்றோட ஆசை என்னன்னு நான் சொல்லிடுறேன். மற்றோட ஆசை வந்து விஜய் சங்கரையும் ஓவர்டனையும் டிராப் பண்ணிட்டு கான்வேவையும் அன்ஷுல் கம்போஜையும் எடுக்கணும் அப்படின்னு மட்டும் ஆசைப்பட்டு சொல்லுது. பட் வந்து விஜய் சங்கரை டிராப் பண்றது தான். பண்ணிட்டு கம்போஜை எடுக்கலாம். பட் பேட்டிங் திருப்பி வீக் ஆகும். நீ இல்ல கம்போஜையோ இல்ல முகேஷ் சௌத்ரியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னா அப்புறம் அண்ணாக்கு பதிலா தான் எடுத்தாகணும். அதுவும் கஷ்டம். மட்டு சொல்றது கேட்டுதான்
சிஎஸ்கே ஜப்ரா ஆர்ச்சர் பண்றாங்க. பவுலிங்க பாத்தீங்களா? ஆமா. பாத்தீங்களா எப்படி நம்ம கழுவி கழுவி ஊத்துனோம் ம். மட்டும் சொல்லி. இப்ப பாத்தீங்களா இந்த வாட்டி யார் பவுலிங்? ஆர்ச்சர். ஆமா ஆமா, அதான் சொல்றேன். இப்போ இந்த மேட்சுக்கு வந்து மற்றோடைய சொல்லி சொல்லி தான் எல்லாமே நடக்குது. ராகுல், நீங்க கரெக்டா தான் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. மட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அதான் நியூ பால் எல்லாம் ஆர்ச்சர் 2 ஓவர் நல்லா போடுறாரு. அதுக்கப்புறம் அடியை போட்டிருப்பாங்க. டெத்ல அவர் வந்து இருந்தாருன்னா அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் போட்ட பேஸுக்கு நான் அடிக்கல இல்ல, அப்புறம் என்ன? போடல அதான். பட் தென் நியூ பால் அந்த போட்ட ஸ்பெல் வந்து ஒரு வெரி ஒரு நைஸ் ஸ்பெல். மேடின் வேற போட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெயின் ஆஃப் த டோர்னமெண்ட், வெரி ம். நைஸ் ஸ்பெல் அது. காம்ப்ரிஹென்சிவ்லி பீட் போத் ருத்துராஜ் அண்ட் என்ன ரச்சின் ரவீந்திராவை அந்த மாதிரி வந்து அவுட் ஆக்குறதுலாம் வந்து அதுவும் கஷ்டம். திரிபாதி வந்து என்ன ஃபர்ஸ்ட் 7 பாலுக்கு 1 ரன் திரிபாதி. அதுக்கப்புறம் சமோஹி மேனேஜ் அண்ட் காட் அவுட். இதுதான் நடந்தது. பட் தென் ஆர்ச்சர் வந்து அவங்க பின்னாடி யூஸ் பண்ணியிருக்கா, எப்படியும் ஜெயிச்சிட்டாங்கல்ல. பண்ணியிருந்தா அதை அடிச்சிருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா கேன் பி எக்ஸ்பென்சிவ் டெத். பட் ஹி ஹஸ் கம் பேக் வெரி வெல் ஆர்ச்சர். அவர் ஆரம்பிச்சதுக்கு டோர்னமெண்ட்டை ஹி ஹஸ் மேட் நீங்க வெரி. சொன்னதா அவர் கேட்டுக்கிட்டாரு மட்டு. அதுதான் மட்டு சொல்றத வந்து ஆர்ச்சர் கேட்டுக்கிறாங்க. மட்டு வந்து போன வாட்டி சொல்லிச்சு சாம் கரன் வந்து 10 டீம்ல எந்த டீம்ல இருக்க மாட்டாரு, இருக்கக்கூடாது அப்படின்னு எடுத்துட்டாங்க. இப்ப அடுத்து என்ன சொல்றீங்க சொல்லுங்க. அதுதான் ஓட்டுன தூக்குங்க. ஓட்டுற கான்வே தூக்கிட்டு சரி, கான்வே பேட்ஸ்மேனா விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கான்வே பெட்டர் ஆப்ஷன் ஆப்வியஸ்லி. ஆனா இப்ப கான்வே கடைசியா இந்த ஃபார்ம்ல கான்வே வருது. வந்து அவுட் ஆஃப் ஆர்டர். அலான்னா நம்பர் 4 தான் ஆடணும். மட்டும் இப்போ வந்து அவங்க ஆர்டரை மாத்த மாட்டாங்க. இவன் இன்னைக்கு அடிச்ச 21 வச்சு நான் 4 மேட்ச் ஓட்டிடுவான் திரிபாதி. இப்போ வந்து 21 இந்த பவர் பிளேல வந்து 120 ஸ்ட்ரைக் ரேட்ல இப்ப யாராச்சும் விளையாடுனாங்கன்னா சரி, என்னடா நீ இப்ப இதை வேஸ்ட் நோட் பண்ணாதீங்க. பண்ணிக்கோ. இன்னும் 4 மேட்ச்க்குள்ள அவனை டிராப் பண்ணாங்கன்னா என்ன என்னன்னு கேளு. சரியா? இல்ல நான் அதனால அதை பண்ணுவாங்கன்னு மறந்துரு. ஆக்சுவலி நான் பண்ணுவாங்கன்னு சொல்லல, நான் ம். பண்ணணும்னு தான் சொல்றேன். சரி, அதை விட்டுறப்போ. இல்ல அது இப்போ ஆர்டர் வந்து மாத்தணும்னா கெய்க்வாட் ஓபன் பண்ணிட்டு ரவீந்திராவை ஒன் டவுன் இருக்கலாம்ல. வெற்றி அது நடக்காது. வெற்றி கெய்க்வாட் கெய்க்வாட் ஓபன் வந்து பண்ண நம்பர் 3 மாட்டான். அதான் சொல்லிட்டானே, ஆக்ஷனுக்கு முன்னாடியே அவன் நாங்க வந்து டிசைட் பண்ணிட்டோம் இது அப்படின்ட்டாரு. வந்து அதான் இப்போ வந்து ரச்சின் ரவீந்திரா, திரிபாதி, கெய்க்வாட், கான்வே வந்து வரமாட்டான். அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்த 3 பேர் தான் வருவாங்க. இப்போ இதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? சேஞ்ச் சொல்லுங்க, அதை சொல்லுங்க. இதே விளையாட வேண்டியதுதான், என்ட்ரி பாயிண்ட் மட்டும் மாத்தி மாத்தி விளையாட வேண்டியது தான். இதே வச்சு விளையாடணும்னா ஜேமி அவுட்னு வச்சு தான் நியூ பால் போட்டாகணும். இதே மாதிரி தான் குட்டி ஜோரா போவோம். மேபி விஜய் சங்கர் வச்சு நியூ பால் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்விங் ஏதாச்சும் ஆகுதா அதெல்லாம் பார்க்கலாம். என்ன பண்ண முடியும், இதை வச்சு தான் பண்ண முடியும். ரொம்ப ஸ்பின்னிங் ட்ராக்காக இருந்தால் அஸ்வின் வச்சு போடலாம். பட் அஸ்வின் தான் 2 மேட்சா வந்து நியூ பாலில் போட்டு 20 ரன் 19 ரன் கொடுத்துருக்காரு. ஸோ அதுவும் பார்க்கணும். கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்போம். கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்போம் அப்படிங்கிறது உண்மைதான். தான் போவோம் பவர் பிளே போலிங்ல அப்படின்னு தான் இருப்போம். கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்போம். அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொன்னது. ஒரு 7 மேட்ச் தோத்துட்டு அப்புறம் அடுத்த டோர்னமெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதுதான். ஷைக் ரஷீத் இவங்களுக்குலாம் சான்ஸ் கொடுத்துருக்க வேண்டியதுதான் அப்படின்னு மட்டும் ஆசைப்படுது. லாக்குள் நோட் பண்ணீங்களா? ஷேக் ரஷீத் அப்படின்னு ஒரு பேரை சொல்லியிருக்கு. சப்ஸ்கிரைபுக்கு சில, அதுக்கப்புறம் அன்ஷில் கம்போஜ் அப்புறம் சான்ஸ் கொடுக்கறதுக்கு இப்பயே பண்ணிட்டு போலாம். இல்ல அவங்க பண்ண மாட்டாங்கன்னா அதான் இப்படி. சரி, இப்போ ஆர்ஆர் வந்து ஐ திங்க் தே வேர் குட், மச் இம்ப்ரூவ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ். ஸ்டார்ட்டே வந்து நல்லா இருந்தது. பட் திருப்பியும் வந்து ஏற்கனவே சொல்றது தான், சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால் இதுல ஒருத்தர் வந்து இந்த பட்லர் விளையாண்ட ரோல விளையாடணும். அட்லீஸ்ட் ரியான் பராக் கொஞ்சமாவது சென்சிபிளா இன்னைக்கு ஆடி தான் கொஞ்சம் கொண்டு போனாரு, விக்கெட் போனாலும். பட் இவங்க 2 பேர் வந்து அதை 2 பேர்ல ஒருத்தர் யாரா இருந்தாலும் ஒருத்தர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும். அந்த பட்லர் ஆடின மாதிரி அது சஞ்சுவா இருந்தாலும் சரி, ஜெய்ஸ்வாலா இருந்தாலும் சரி. பட் அவங்களுக்கு வந்து இந்தியன் T20 செட்டப்ல இருந்து என்ன கம்யூனிகேஷன் வந்திருக்கோ அதுல வந்து அவங்க ரொம்ப மைண்டா போட்டுறாங்க. இப்படிதான் விளாடணும், ரன் வராட்டியும் பரவாயில்ல, அக்ரெசிவா ஆடணும்னு 2 பேருமே போறாங்க. தட் மே நாட் ஆகர் வெல் ஃபார் தெம். பட் இம்ப்ரூவ் பர்ஃபார்மன்ஸ். ரியான் பராக் வந்து நம்பர் 4 போனதான் கரெக்ட். நிதிஷ் ராணா நம்பர் 3 வந்ததுதான் கரெக்ட். அதையும் நம்ம போன தடவை டிஸ்கஸ் பண்ணோம், அதை கரெக்டா பண்ணிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்ச்சர் கேம் பேக் வெல். பட் விஜய், இது வந்து அவங்க நம்பர் 3 நம்பர் 4 அப்படி பண்ணாங்களா, இல்ல ஜெய்ஸ்வால் அவுட் ஆனதுனால நிதிஷ் ராணா இறக்குனாங்க, நம்ம கிட்ட அஸ்வின் ஜடேஜா இருக்காங்க, 2 பேரும் லெஃப்ட் ஹேண்டா இருக்கக்கூடாது, 2 பேரும் ரைட் ஹேண்டா இருக்கக்கூடாதுன்னு மாத்தினாங்களா? அது ரெண்டுமே இருக்கலாம். ஏன்னா வந்து அதான் அதுவும் ஒரு ரீசன் தான். ஏன்னா நிதிஷ் ராணா இருந்த வரைக்கும் ஜடேஜா போடவே இல்லை. அவங்களும் அதே மாதிரி இது குமார் கார்த்திகே போடவே இல்லை லெஃப்ட் ஹேண்ட் இருந்த வரைக்கும். பட் அதுவும் இருக்கலாம். பட் பராக் ஒன்றும் ரன் அடிக்கலையே. எல்லாரும் சொல்லிட்டே இருந்தது தானே வெளியே இருந்து, பராக் நம்பர் 4 தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. போன மேட்ச் ஜெய்ஸ்வால் தானே ஃபர்ஸ்ட் அவுட் ஆனாரு. அதான் ஏன்னா இந்த டிராவிட் வந்து ஏதோ
பராக் இன்னும் நிறைய டெலிவரி விளையாடணும் அப்படின்னு முடிவு சொன்னாரு. ஸோ பெஸ்ட் பட் பராக் பேட்ஸ்மேன். பிளேட் எக்ஸப்ஷனலி வெல், வெரி மெச்சோர் இன்னிங்ஸ் இன்னைக்கு பராக்கு. அது ஹாஸ் டு பி அப்ரிஷியேட்டட். ஸோ அவங்க நிறைய அவங்க கேப்ஸ் இன்னைக்கு ஃபில் பண்ணிட்டாங்க ஆர்ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங். இந்த ரெண்டு ஓப்பனர்ஸ்க்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் பேசிட்டு ஒருத்தர் கொஞ்சம் டீப்பாக விளாடணும். சஞ்சுவே கூட டீப்பாக விளாடலாம், ஜெய்ஸ்வால் அடிச்சே அடிக்கலாம், இல்லை மாற்றி பண்ணலாம். ஏதோ ஒன்று அவங்க பண்ணாங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். ஆக்சுவலா சாம்சன் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அடிக்கல தான், ஏன்னா நிதிஷ் ராணா நல்லா தான் அடிச்சிட்டு இருந்தாரு. பட் அதான் ஒருத்தர் அடிக்கும் போது இன்னொருத்தர் இது பண்ணி விளையாடணும் ரெண்டு பேர்ல. ஜெய்ஸ்வால் அவுட் ஆயிட்ட அப்புறம் ஸ்பெசிஃபிக்கா ஜெய்ஸ்வால் வந்து ஐ திங்க் இஸ் கோயிங் த்ரூ பேஸ் மெச்சூரிட்டி, கொஞ்சம் வயசு கம்மி, அதனால இஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில் நினைக்கிறேன். என்னதான் ஆகுதுன்னு தெரியல, ரொம்ப எனக்கு அதோட வந்து கொஞ்சம் அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இருந்து ஸ்குவாட்ல இருந்து தூக்கம் கொஞ்சம் ஃபீலிங்ஸ்ல இருப்பாரு. கொஞ்சம் என்னதான் கான்ஃபிடன்ஸ்ல இருக்கும். அதுதான் வெற்றி. ஹி இஸ் டூ கீன் அண்ட் ஈகர் டு கெட் பேக் டு தி T20. he has to make to the T20 ஸ்குவாட். அதுல வந்து அவங்க அடிச்சு விளையாடணும், அக்ரெசிவ் அப்படின்றதான் சொல்றாங்க மெசேஜ். ஸோ இஸ் ட்ரைங் டு கோ ஃபார் தட். அதுதான் இது. பட் தென் ஆர்ஆர் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கோயிங் ஃபார்வர்ட் ஐ திங்க் அவங்க இந்த மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. தே வில் கோ வித் சேம் டீம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்களா என்ன நினைக்கிறீங்க? ஆல்மோஸ்ட் அதான் சேம் இது. பட் இன்னும் வந்து ஐ ஃபீல் ஹெட்மயர் என்ட்ரி பாயிண்ட் இன்னும் ஃப்ரண்ட்ல வரலாம். ஆமா தாராளமா. இவங்க அசரங்கா வச்சு வேஸ்ட் பண்றாங்க. அசரங்காவும் பின்னாடி வந்தா இன்னும் ஒரு 10-12 ரன் அடிக்கிறது, இப்ப 4-5 ரன் அடிக்கிறாரு. என்னன்னா அவங்க மெயினா என்னன்னா அந்த எக்ஸ்ட்ரா பவுலரா பேட்ஸ்மேனா அந்த இதை விளையாடிட்டுறதுக்காக நம்ம எப்படினாச்சும் கொஞ்சம் குமார் கார்த்திகே இல்ல இன்னும் மத்வால் வந்து உள்ள கொண்டு வரணும், சுபம் துபே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அசரங்காவை மேல கொண்டு வர்றாங்க. அது தெரியுது. பட் அது வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெகட்டிவா தான் போகும். ஹெட்மயர் இன்னும் மேல வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் வந்திருக்கும். சரி, ஓகே, இதுதான் முக்கியமானது. பட் அதர்வைஸ் ஐ டோன்ட் see any reason for them. திருப்பி அவங்க கொஞ்சம் ஐ திங்க் தேர் ஆன் ரோல் ஆஃப் ஜெய்ப்பூர் போறாங்களா அடுத்து? இல்ல ரோடு தான் அடுத்த 2 மேட்சுமே அவே மேட்சஸ் தான். ஓகே, இன்னும் அவங்க அங்கே இப்போ சவாய் மன்சிங்கே போகல. பட் டெக்னிக்கலி அவங்களுக்கு 2 ஹோம் மேட்ச் முடிஞ்ச கணக்கு தான். பார்ப்போம். ஐ திங்க் தேவ் அசம்பிள்டு இருக்கிறதுலே அவங்களுக்கு ரொம்ப தின் ஸ்குவாடு. அதை வச்சு அவங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க. பட் நம்ம ப்ரிவியூவில் சொன்னோம் சிஎஸ்கேக்கு இவர் போனா அவர் போனா இவருன்னு. ஆனால் இவங்க தான் வந்து மியூசிக்கல் சேர்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு காம்பினேஷன் செட்டில் ஆகலை இப்போ வரைக்கும். ஆக்சுவலா அவ சர்ப்ரைஸ்டு 2 பேர் டக்குன்னு மாத்துறது கூடாவையும் இதுவும். அதுதான் ருத்துராஜ் ஏரா இல்ல, நீங்க சொல்லிட்டீங்களே மாத்தணும், அப்புறம் எப்படி மாத்தாம இருப்பாங்க? இல்ல நான் மாத்தணும்னா லைக் நம்ம லைக் செட்டப் ஆஃப் த இதுவே இது வந்து லைக் ஃபார் லைக் லிட்டரலி ஹூடாவை எடுத்துட்டு அதே ஸ்பாட்ல விஜய் சங்கர், லிட்டரலி சாம் கரன் எடுத்துட்டு அதே ஸ்பாட்ல. அந்த டெம்ப்ளேட்டை மாத்த மாட்டாங்க. 2 ஓவர்சீஸ் பேட்டர் வேணும்னு நீ சொல்ற டாப் ஆர்டர்ல, அந்த டெம்ப்ளேட்டுக்கு அவங்க போக மாட்டாங்க. அதான் மாத்தினா அப்படி மாத்துவாங்க. 2 மேட்ச்ல வந்து வெறும் பிளேயர் மாத்துறது சர்ப்ரைசிங் தான். லைக் ஃபார் லைக் ஆல் ரீப்ளேஸ் பண்ணது வந்து சிஎஸ்கே வந்து 2 மேட்ச்ல அதே இதுல சர்ப்ரைசிங். பட் அப்ப என்ன ருத்துராஜ் வந்து ட்ரூலி வந்துட்டாரா? அவர் தான் ஷார்ட்ஸ் கால் பண்றாரா? ருத்துராஜ் வந்து ட்விட்டர் எல்லாம் பாக்குறாரு, உங்க ட்வீட் எல்லாம் பாக்குறாரு, நம்ம ஷோ எல்லாம் பாக்குறாரு, நீ குமுறதெல்லாம் கேக்குறாரு அப்படின்னு அர்த்தம். வாட் எவர் இட் இஸ், தே could not find their right combination, they did not play well, they lost. அதுல ஒன்றும் இது கிடையாது. பட் தென் இவங்க வந்து 3 இப்போ ஸ்டில் வெரி வெரி ஏர்லி இந்த டோர்னமெண்ட். நீ வந்து சாபம் விடுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. மட்டும் 3 மேட்ச்ல வந்து 1 ஜெயிச்சிருக்காங்க. சன்ரைசர்ஸ் வந்து ட்ராஃபி வின்னர்ஸ் இன்னும் சொல்லி சுத்திட்டு இருக்கிறது ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அவங்களும் இதே 3 மேட்ச்சுக்கு 1 தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து இட்ஸ் வெரி வெரி வைட் ஓப்பன். உனக்கும் தெரியும், நம்ம இத்தனை வருஷமா 18 வருஷமா நம்மளும் இதை பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ ஆர்சிபி ஒரு டீம் வந்து இல்ல எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இட்ஸ் நாட் லைக் நம்ம வந்து ஓகே பேட்டிங் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணா போதுமா அப்படின்னு இல்ல, பவுலிங் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும். எல்லாமே பவுலிங் 100% இருக்கா, சூப்பரா போட்டிருக்காங்க. லைக் நூர் அஹமது நல்லா போட்டிருக்காரு, கலீல் அஹமது நல்லா போட்டிருக்காரு, ஓகே. பட் பத்திரானவும் ஓகே, இந்த மேட்ச் வந்து திரும்ப அந்த பேஸ்ல யாருக்கு வந்துச்சு, கொஞ்சம் வைடு வந்துச்சு, தட்ஸ் ஓகே. பட் பவர் பிளே பவுலிங்கும் இல்ல, பேட்டிங் வந்து ஃபுல்லாவே ஐ திங்க் ரித்ராஜ் ரச்சன் தவிர யாருமே கன்வின்சிங்கா விளையாடல. வேற ரொம்ப பெரிய ஹோல்ஸ் இருக்காதான், அதனாலதான் பார்ப்போம். அதுதான் இப்ப போன மேட்ச் மோசமா தோத்தாங்கல்ல, இந்த மேட்ச் தோக்க தானே செஞ்சிருக்காங்க. அப்ப அடுத்த மேட்ச் பார்ப்போம். அதனால இங்கு மீன்கள் விற்கப்படும், இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும், அப்படிதான் வரும். உடனே வந்து அடுத்த மேட்ச் வந்து அன்பீட்டன் டீம் டிசி அடியா. அதுதான் எனிதிங் கேன் சேஞ்ச். அடுத்த மேட்ச் வந்து செவ்வாய்க்கிழமை ஆடணும், அதனால தான் பட் அடுத்த மேட்ச் ஈவினிங் மேட்ச், இன்னும் கொஞ்சம் ஸ்வின் ஆகும்னு நினைக்கிறேன். பாப்போம். மத்தியான மேட்ச். அதுதான் இப்போ வெரி வெரி ஏர்லி இந்த டோர்னமெண்ட். 3 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. அதனால வீல் சி ஹவ் இட் கோஸ். ஏன்னா இதே டீமை பத்தி தான் நம்ம ப்ரிவியூல ஆஹா ஓஹோன்னு சொன்னோம்.
அப்பயும் நமக்கு தெரியும் இந்த ரிசோர்சஸ் தான் இருக்கு, இவங்க தான் பேட்டிங் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 3 மேட்ச் கழிச்சு நம்மளே இப்படி மாத்தி சொல்றோம். இன்னும் 3 மேட்ச் கழிச்சு நம்மளே மாத்தியும் சொல்லுவோம். இல்ல So, அதான் we'll நம்ம see. ப்ரிவியூல வந்து நான் அதான் சொன்னேன், ஹூடா சங்கர் ஸ்லாஷ் கம்போஜ்னு சொன்னோம். அதான் இப்போ அவங்க அந்த நம்ம டெம்ப்ளேட்டே எடுக்கலையே. இல்ல அது அவங்க ஆல்மோஸ்ட் உன்னை அந்த டெம்ப்ளேட் தான். ப்ரிவியூக்கு ஹூடா அப்ப தான் அவனை ஹூடா கேட்கல. தான் இல்ல ஹூடா தான் விளையாடினாங்க. சாம் கரன் இல்லடா, வச்சு நீ லீபால் ட்ரை சொன்ன பண்ணாங்க. டெம்ப்ளேட் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் வருவாங்களா இம்பாக்ட் சப்பான்னு சொன்னேன். அவங்க அந்த காம்பினேஷனுக்குள்ள போல. இல்ல நான் எக்ஸ்ட்ரா வந்து ஹூடா இல்லனா கம்போஜ் தான் சொன்னேன். ஹூடா விளையாட்டாரு அவ்வளவுதான். அதுதான்டா, நீ யூ செட் எய்தர் பேட்டர் வில் கம் ஆர் பவுலர் வில் கம். அதான் பேட்டர் வந்துட்டாரு. பேட்டர் ஹஸ் கம். ஸோ தட் மீன்ஸ் பவுலர் எடுக்கணும்னு நீ சொன்ன டெம்ப்ளேட் அவங்க எடுக்கல. அதான் அதுதான். ஸோ தட் டெம்ப்ளேட் தே டிட் நாட் டேக். இனிமே வந்து அவங்க இந்த பர்சனலை மாற்றுவாங்களே தவிர அவங்களுடைய ஃபார்மேஷனை மாற்றுறது வந்து டவுட்டு தான். பட் தென் அவங்க இதுதான் ஃபார்மேஷன் போயிட்டாங்க. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. 3 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. லாகோல் நீங்க என்ன நினைக்கிறீங்க? பார்க்கத்தானே போறீங்க ம் இந்த சிஎஸ்கே யாரோட ஆட்டத்தை ஆட்டத்தை அப்படின்ட்டீங்க. அப்படின்னு. வெற்றி நீ என்ன நினைக்கிற? இப்போ இவங்க கொஞ்சம் இந்த டெம்ப்ளேட்டோட போனாங்கன்னா கொஞ்சம் திணறுவாங்கன்னு தான் தோணுது. ஆனா வென்னு ரியலைசேஷன் தெரியல. சிஎஸ்கே ஃபேன்றதுனால நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம். முதலாளி தேராதுன்ட்டாரு. வெற்றி எல்எஸ்டி வந்து T20 வந்து என்ன வேணாலும் நடக்கும். எல்எஸ்டி வந்து எஸ்ஆர்ஹெச் அந்த ஹைதராபாத்ல விளையாட போகும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க, 300 இந்த ஹோல்ஸ் அந்த ஹோல்ஸ். நம்ம எல்லாம் உட்காந்து பேசுறதுங்கிறது எல்லாம் வேணாலும் பேசலாம். பேப்பர் இருக்கு, பேனா இருக்கு, மைக் இருக்கு, போன் இருக்கு. அங்க போய் விளையாடுறதுல வந்து எனிதிங் கேன் ஹேப்பன் கிரிக்கெட் நம்ம பார்த்திருக்கோம். நாட் டினைங் தட். பட் நம்ம நிறைய நம்ம சொல்றது ஈஸி, நம்மளுக்கு ஈஸியா நிறைய ஃபால்ஸ் இருக்குன்னா, பட் அவங்க டெம்ப்ளேட்லயே போறாங்க. தேர் கான்ஃபிடென்ட் இன் தேர் டெம்ப்ளேட். மிடில் ஒரு கன்வின்சிங்கா டாப்ல பினிஷ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கறேன். பட் இதை போக்குற தான் மிடில்ல ஸ்ட்ரகிள் பண்ணுமோன்னு தோணுது. பார்ப்போம். அதான் ஸ்டில் டூ early to call. பட் தென் இதெல்லாம் கேப்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்றோம். அந்த கேப்ஸ்ல அது எதுவும் மாற்றம் கிடையாது. they have to fill that. அது நம்ம சொல்றது ஈஸி. அவங்க வந்து they are people who have been there and done that. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு கம்மிங் டேஸ்ல. இதுக்கப்புறம் எப்படி போகுது நம்ம பார்க்க தான் தெரியும். மட்டு உன்னுடைய ஃபைனல் கமெண்ட் சொல்லிடு. வெற்றி நீயும் சொல்லிடு. we can sign out. இல்ல அதான் ஃபர்ஸ்ட் அந்த இந்த நல்லா விளையாடினாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். எல்லாமே அவங்க போன மேட்ச் பண்ண தப்பெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு ஐ திங்க் இன்னும் ஹெட்மயர் என்ட்ரி பாயிண்ட் மட்டும் சரி பண்ணணும். சிஎஸ்கே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஐ ஃபீல் தே ஹாவ் டு சேஞ்ச் த டெம்ப்ளேட். பட் பண்ண மாட்டாங்க. தே வில் கோ வித் த சேம் இது. பட் 2 மேட்ச்ல பர்சனல் சேஞ்ச் பண்ணது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. ஸோ எனி திங் கேன் ஹேப்பன். முன்னாடி தோனி இருக்கும்போது 6 மேட்ச்சுக்கு மாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ மாற்றிருக்காங்க. ஸோ இட் மைட் ஹேப்பன். இஃப் இன்னொரு டீம் மாத்திட்டே தான் இருப்பாங்க. அதான் இன்னொரு மேட்ச் ஏதாச்சும் 2 மேட்ச் தோத்தாங்கன்னா தெரியும், அதுக்கப்புறம் மாற்றுவாங்க. அன்லெஸ் ஓரளவுக்கு நல்லா கன்வின்சிங்காக அடுத்த 2 மேட்ச் ஜெயிச்சாதான் தே வில் ஃபாலோ த சேம் டெம்ப்ளேட் நான் சொல்கிறேன். ஓகே, அது பார்க்கலாம். இவங்க இன்னைக்கு மோசமா தோத்துருக்கோம். ஹோப்ஃபுல்லி அடுத்த ஹோம் கேம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்போம். ஜெயிப்போம். அப்புறம் வந்து ஈஸியா ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அதோட we'll be back with the preview for the next match. Signing off, your RT squad.